ஆண்டவரே, இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் உங்களை சீக்கிரமாய் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இந்த செய்தி என்னன்னா, உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்றாரு, நான் ஏற்ற காலத்தில். நீங்க ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயர்வு இல்லை, ஏன் எங்க வாழ்க்கையில் மேன்மையே வர பண்ண சொல்றீங்களா? அதுல தான் அவர் சொல்றாரு, நான் ஏற்ற காலத்துல. அப்ப நமக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. அந்த காலத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உங்கள் எல்லாரையும் நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரும்பொழுதுதான் ஆண்டவர் உன்னோடு கூட வருவார், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் சொல்லும்போது சொல்கிறார், என் பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள், அப்பொழுது நான் உங்களை உயர்த்துவேன். அப்ப நம்ம வாழ்க்கை உயர வேண்டும் என்றால் யாருடைய கரத்திற்குள் இருக்கணும்? கர்த்தருடைய கரத்திற்குள் இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஏதோ நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு சபைக்கு வர்றாங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவங்க நினைக்கிறாங்க, நான் கிறிஸ்தவத்தில் ஆயிட்டேன், நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்த வாரம் சண்டே என்ன பண்ணுறாங்க? சர்ச்சுக்கு வரமாட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் கிறிஸ்தவன். இல்லை இல்லை இல்லை, ஞானஸ்தானம் பெற்று விட்டால் நீ ஆசீர்வாதம் பெறுவேன்னு நினைக்காத. நீ கர்த்தருக்குள் அடங்கியிருந்தால், கர்த்தர் கரத்திற்குள் அடங்கியிருந்தால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆராதனையை தவறவே கூடாது. நானும் சென்னையில் பார்க்கிறேன், பிரஜாதி ஜனங்களை பார்க்கிறேன். அந்த நாள் ஆச்சனா 40 நாள் விரதன்றான், அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான். அப்போ அவனுக்கெல்லாம் ஒரு வைராக்கியம் இருக்குது. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் அந்த வைராக்கியம் இல்லை? உலகத்தான் உயர்வாக இருக்கான், நாம ஏன் இன்னும் உயர்வடையலை? நம்ம என்ன செய்கிறோம்? அவர் கரத்தில் அடங்கி இல்லை. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்கள் சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது, சத்தியத்தை கேட்காம இருக்கக்கூடாது. இப்போ பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம், பாஸ்டர் உங்களுக்கு ஞானஸ்தானம் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் சொல்கிறோம், ஆண்டவரே ஒரு ஆத்மாவை நான் உனக்கு அறுவடை செய்திருக்கேன்னு சொல்கிறோம். அவர் சந்தோஷப்படுறாரு. அடுத்த வாரம் பார்த்தா அந்த ஆத்மா காணோம். அவர் எங்களை கேட்குறாரு, டேய் எது தான் சொன்னேன்? ஆண்டவரே நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், வர்றேன்னு சொன்னாங்க, வேன் அனுப்பினேன், பஸ் அனுப்பினேன். ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வேனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கினாங்க. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் உன் வாழ்க்கையில் உயர்வு வரல? ஏன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை வரலன்னா, அவர் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் அடங்கி இருப்பார்களானால் நிச்சயமாக சொல்கிறேன், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லாரும் நினைக்கிறாங்க, நான் சபைக்கு வந்த உடனே நான் பணக்காரி ஆயிடணும், நான் சபைக்கு வந்தவொடனே வீடு கட்டிடணும், நான் சபைக்கு வந்தனும் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடணும், நான் சபைக்கு வந்தவொடனே என் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடணும், என் சபைக்கு வந்தனும் என் பிள்ளைங்க ஃபாரின்ல போனோம். போவாங்க, நிச்சயமா போவாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நீங்கள் அவர் கரத்தில் அடங்கி இருக்கிறீர்களா? நீங்கள் அவர் கரத்தில் அடங்கி இருந்தால் அவர் அழகா சொல்றாரு, நான் ஏற்ற காலத்தில். ஆண்டவர் எவ்வளவு அன்பு உள்ளவர். நீங்க என்ன செய்யுங்க? அவர் கரத்திற்குள் அடங்கிருங்கள். ஏற்ற காலத்தில் உங்களை என்ன செய்வாரு? உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உன் கடனை அடைப்பார். ஏற்ற காலத்தில் உன் பிசினஸை உயர்த்துவார். ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள் அடங்கிருங்கள். அல்லேலூயா. இதுதான் செய்தி. நான் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறேன், எனக்கு ஒன்று வர விட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருங்கள். கர்த்தர் உங்களை, உன் பிள்ளையும், உன் குடும்பம் கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்கள் சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது. அந்த நாளில் அக்கா வீடு, தங்கச்சி வீடு, சொந்தங்கள் வீடு போகவே கூடாது. கல்யாணம் வச்சிருக்கிறாங்க, காது குத்துறாங்க, மூக்கு குத்துறாங்க, போகக்கூடாது. எப்போ போகணும்? ஆராதனைக்கு ஆராதனை முடிந்த பிறகு ஒரு 2 மணி நேரம் அந்த ஃபங்க்ஷனுக்கு லேட்டா கூட போங்க, பிரியாணி காலி ஆகாது. ஆனா உங்களுக்குள்ள தெய்வ பயம் இருக்கணும். நான் உயர்த்தப்படணும்னு சொல்றேன், ஆனா உயர்த்துவேன்னு சொன்னாரு. எங்க? என்னோடு என் கரத்தில் அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன் பிள்ளைகளை நான் உயர்த்துவேன், உன் கணவனை நான் உயர்த்துவேன். அப்படியானால் நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிமங்களை பார்க்கலாம்.
அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? உங்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. உங்களை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. நீ கவலைப்படாத, ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார். உன் கவலையை சபைக்கு வந்து சபையில் உட்கார்ந்து இவராண்ட கொட்டிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசமங்களை 7வது வசனத்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா, ஏன்னா உன்னை விசாரிக்கிற சபையில் இருக்கிறார். உங்கள் கவலைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட நீ கஷ்டப்பட்டியா உன்னை விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா விசாரிக்க வந்தா காசு கேட்பான்ட்டு. ஆனா ஆண்டவர் இருக்கிறாரு, நீ அவராண்ட வந்து பாரு, அவர் கேட்பாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்? என் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட முடியல, படிக்க காசு இல்லை, வீடு வாடகை குடிக்க முடியல, வீடு இல்லை, வீடு உலகுது, இல்லைன்னா அவர் சொல்லாரு, நீ என் கருத்துக்குள் இரு, உன்னை ஏற்ற காலத்தில் உன் வீட்டை நான் கட்டுவேன். ஏற்ற காலத்தில் உன் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நான் சந்திப்பேன். ஏற்ற காலத்தில் உன் கணவனை சுகமாக்கி நான் வீட்டுக்கு கொண்டு வருவேன். ஏற்ற காலத்தில் உன் மனைவி சுகமாக்கி நான் கொண்டு வருவேன். கலங்கி கொண்டு இருக்கிறாயா? அதுதான் வசனம் சொல்லுது. நீ என்ன செய்ய? உன் கவலைகளை விசாரிக்கிற தேவன் இருக்கிறார், அவிடத்தில் வைத்து விடு. 8வது வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல ஏவனை விழுங்கலாமா என்று வகை தேடி இருக்கிறான். இப்ப என்ன தெளிவு வேணும் உங்களுக்கு? என் கவலையை ஏசப்பாண்ட சொல்லிட்டா அவர் அதை நீக்கி விடுவார். என் கண்ணீரை ஏசப்பா கிட்ட கொட்டிட்டு வந்துட்டா கர்த்தர் என் கண்ணீரை துடைத்துடுவார். ஏற்ற காலத்துல கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. இதுதான் நமக்கு தெளிந்த புத்தி. அல்லேலூயா. வேதத்தை வாசிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாசிங்க, அதை உணர்ந்து வாசிங்க. நான் கூட இதை இங்கே வந்து நிற்கும்போது தான் இதை பேசணும்னு எனக்கு சொல்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது நாம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருந்தால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. திருநெல்வேலி நாசிரியத்திலேருந்து ஒரு தம்பி சென்னையில் பழைக்கலாம் என்று வந்தான். என்ன அப்பளம் போட்டு கொண்டிருந்தான். இந்த வீட்டில் அப்பளம் போடுவீங்க, இந்த விரலெல்லாம் மாட்டின பிள்ளைங்களாம் வாயில் கடிச்சிருக்குமே, ஆமாம், அது போல் அப்பளம் செஞ்சுருந்தாங்க. இந்த அப்பளம் தான் அவன் என்ன செஞ்சான், முதல்ல சென்னையில் வந்து சைக்கிளில் போய் கடையாக போட்டு கொண்டிருந்தான். அதன் பிறகு அவன் அங்கே சென்னையில் இருந்தனால அங்கே இருக்கிற ஒரு பெந்தகோஸ்த சபைக்கு அவன் போயிருந்தான். அந்த பெந்தகோஸ்த சபையில் நான் பிரசங்கிக்கு போயிருந்தேன். அப்பொழுது அவன் என்னை பார்த்ததிலிருந்து என்னோடு கூட அன்பை கண்டு அவன் என்ன செய்வான், நான் எந்த மீட்டிங் சென்னையில் எங்கே போகிறனோ அங்கெல்லாம் அவன் வந்து விடுவான் சைக்கிள்லையே. அந்த பிள்ளை சொன்னேன், இப்போ என்னோடு கூட அவன் ஒரு ஆசிட்டான், இப்போ என்னோடு கூட வந்துட்டான். அவன் கவலைகளை யாராண்ட கொட்டிட்டான்? ஆண்டவராண்ட கொட்டதை போல் எங்கே கொட்டிட்டான். கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார், உயர்த்துவார். ஜெபித்தேன். அப்பளம் போடுறவன் இன்னைக்கு சென்னை முழுவதிலும் கூல்ட்ரிங்க்ஸ் டீலராக இருக்கிறான். நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, பொவிண்டோ கூல்ட்ரிங்க்ஸ்னு பார்த்துருப்பீங்க. கருப்பா நல்ல ஒயின் போல் இருக்கும். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் டீலராக இன்னைக்கு சென்னை முழுவதிலும் சப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறான். எப்படி வந்தான்? அப்பளம் போடுறவனா வந்தான். இன்னைக்கு சென்னையில் பிஸ்னஸ் மேன். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு சொன்ன மக்களே, டேய் நீ கார் வாங்க போறடா. ஐயா சும்மா இருங்க, இப்போதான் நான் இப்படி இருக்கிறேன்னு. டேய் அதுவும் ஸ்கார்பியோ கார் வாங்க போறடா. ஐயா என்ன டே, நீ ஸ்கார்பியோ வாங்க போற, அதில் நான் முன்னாடி வந்தாவா உட்காந்து வரப்போறேன். சொன்னபடியே ஆண்டவர் ஸ்கார்பியோ காரை வாங்கும்படியாய் செய்தார். அந்த காருக்கு பணத்தை எண்ணி கொடுத்தவனும் நான். அந்த கம்பெனிலேருந்து எடுக்கும்போது சாவியை வாங்கினவன் நான். இந்த சாவியை ஜெபித்து அந்த வண்டியில் உட்காந்து, மக்களை இந்தாடா ஸ்டார்ட் பண்ணுறா. இல்லைப்பா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஜெபித்து விட்டு எனக்கு கொடுங்களே. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு ஸ்கார்பியோ காரில் போய் கொண்டு இருக்கிறான். அவன் மனைவி குழந்தையோடு கூட. யார் உயர்த்தினது? நீ கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்பாயானால் ஒரு ஏற்ற காலம் வரும். நான் வறுமையில் இருக்கிறேன், நான் தரித்திரத்தில் கலங்காதே, உன்னையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இரவும் பகலும் கூடவே இருப்பாங்க, கணவனும் மனைவியும். நான் சின்ன மன வீடு மட்டும் 15,000 ரூபாய் வாடகை. இப்போ ஏன்னா பிஸ்னஸ் வந்துருச்சு. இப்போ எவ்வளோ வாடகை? 15,000 ரூபாய் வாடகை சென்னையில்.
நான் சொன்ன ஆண்டவரே, என் பிள்ளைங்க வாடகை வீட்டிலே இருக்கிறாங்க ஆண்டவரே, ஒரு 85 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கணும் ஆண்டவரேன்னு. ஐயா என்னையா சொல்கிறீங்க? டேய் வீடு வாங்க போகிறேன். நான் இப்படி தான் பேசுவேன், ஏன்னா ரைட்டெல்லாம் பேசுவேன். எனக்கு நான் பேசும்போது எல்லாரும் இருந்தாலும் இப்படி பேசுகிறார, அன்பி நிமித்தமாக பேசுகிற வார்த்தை. டே நீ வாங்க போகிறடான்னு சொன்னபடியே இன்றைக்கி சென்னை கேட்கறனால 85 லட்சம் ரூபாயில் இன்றைக்கி வீடை வாங்கி அவனுக்கு முழு குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் இல்லாமல் சொந்த ஊருக்கு வரமாட்டான், நான் இல்லாமல் கோயம்புத்தூர் போக மாட்டான், நான் இல்லாமல் கணவன் மனைவி மாமியாருங்க எல்லாம் சேர்ந்து நான் காரில் இருந்தால் தான் வெளியே வருவாங்க, நான் இல்லைன்னா போகவே மாட்டாங்க. அப்போ அந்த காரில் யார் இருக்கணும்? ஊழியக்காரன் உட்கார்றாரு. ஊழியக்காரன் உட்கார இடத்துல யார் உட்கார்றாரு? கர்த்தர் உட்கார்றாரு. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, நான் சொன்னேன், இன்னைக்கு நம்புவீங்களா? 5 கோடி ரூபாயோட சொத்து படப்பையில் வாங்கும்படியாய் கர்த்தர் செய்தார். அவன் எப்படி வந்தான்? அப்பளம் அந்த விரலெல்லாம் போட்டு மஞ்சளாக இருக்குமே, அந்த கலர் போட்டு, அது சின்ன குழந்தைங்களை பார்க்க கட்சின்னு இருக்கும், அந்த அப்பளத்தை விற்றவன் இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? 5 கோடி நிலம் மட்டும், 85 லட்சம் ரூபாய் வீடு, ஸ்கார்பியோ காரு, 2 குடோனு, 6 வேனு, ஒரு 10-15 ஆட்கள். யார் உயர்த்தினது? நீ கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருப்பாரானால் உங்களையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். 10 வருஷம் உனக்கு குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தை இல்லை. எல்லா சபையில் எல்லாம் குழந்தைய கூட்டிகிட்டு வராளுங்க. என் பொண்ணு மட்டும் அழுதுக்குனே வந்தா. நான் சொன்னேன், கேப்ரியல் இருடானே பொறுமையாக இருடா, குழந்தை உனக்கு தருவாருடா. இல்லைப்பா எல்லாரும் வேதனைப்படுத்துகிறாங்கப்பா, வேதனைப்படுத்துட்டா ஒன்று தருவாரானே. போய் டாக்டர்கிட்ட பார்த்தோம். டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு 3.5 லட்ச ரூபா கொடுங்க, உங்களுடைய அந்த அணுவை எடுத்து நான் என்ன செய்கிறேன், உன் மனைவியுடைய கர்ப்பப்பையில ஃபிக்ஸ் பண்ணுறேன், அது வளர்ந்துடும், கருவை உண்டாயிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, அது அவன் செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகிவிடும். பாஸ்டர் நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள். நல்ல வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறத மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் கேட்குறேன், என் வீட்டில் அவர் சொல்கிறாரு, நான் அவனையும் நேரடியாக இணைய பண்ணி நானே கர்ப்பத்தை உற்பத்தி பண்ணுவேன், ஆனால் அதுவரையிலும் என் கரத்தில் அவனை அடங்கியிருக்க சொல். செய்தி அதுதான். நீங்க கர்த்தருடைய கரத்தில் அடங்கிருங்க, உன் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வார். எல்லாரும் கர்ப்பம் இல்லை. அவன் செஞ்சான். சென்னையில் பெரிய டாக்டர் போயிட்டு அவங்க என்னச்சு, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. செகண்ட் விஷயம் போய் அப்படியே பணத்தை கொடுத்து என்ன செஞ்சான், திரும்ப இன்னொரு விஷயம் ட்ரை பண்ணான், அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு. நான் தான் சொன்ன மக்களை, எத்தனை கோடி ரூபாய் நீ செலவு பண்ணாலும் நீ ஃபெயிலியர் ஆகும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்க, நீ அப்பா கூட இருக்கிற, அப்பா உனக்காக அழமாட்டேனா? உன் கவலை எல்லாம் அவராண்ட சொல்லுறியே, அவர் உனக்காக அழமாட்டாரா? அந்த தகப்பனை போல நான் அழுது கொண்டு இருக்கிறேனே, நீ நான் எழுதிக்கொள், உனக்கு ஆண்டவர் நேரடியாய் சேர பண்ணி கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார் என்று நான் சொன்னபடியே 10 ஆண்டு முடிந்த பிறகு கர்த்தர் ஏற்ற காலம் வந்தது. நாங்கள் எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தோம், அங்கிருந்து நாகப்பட்டினம் போயிருந்தோம். கர்ப்பத்தை தங்க வைத்தார். ஒரு பேத்தி பிறந்தார். அந்த பேத்தியை ஹாஸ்பிட்டலில் நான் தான் அந்த ஒயிட் கிளாத்தில் வாங்கி முத்தம் விட்டு கொடுத்தேன். அவள் அம்மாவும் வாங்கலை, அவன் அம்மாவும் வாங்கலை, இந்த கருப்பன் தான் வாங்கினேன். ஆனால் ஏன் கலர் இல்லை, அது ரோஸ் கலராக இருந்தது. ஜபம் ரோஸ் கலர் ஜபம். அல்லேலூயா. நான் கருப்பு, ஆனால் உள்ள இருக்கிற வார்த்தை அது ரோஸ் கலர். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவனுக்கு உயர்வு உண்டாகுமானால் என் அன்பு சகோதரியே, உன் கவலையில் எல்லாம் விசாரிக்கிறவராக இயேசுவிடத்தில் வைத்துவிடு, அவர் விசாரிப்பார். ஏற்ற நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசியமாக பார்க்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்தவனாயிருப்பான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஐயோ என் குடும்பம், ஐயோ என் பிள்ளைகள்,
இன்னும் கண்ணீர் வடிக்கிறார்கள். இன்னும் என் பிள்ளைகள் வறுமையில் இருக்கிறார்கள். என் 2 பிள்ளைகளை பெற்றிருக்கிற நாங்கள் வறுமையில் இருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, சின்னவனை 1000 பெரியவனை பலத்த ஜாதியுமாய் ஆக்குவேன். அல்லேலூயா. என்ன? கர்த்தரை நான் உயர்த்துவேன் சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் குடும்பத்தை நான் உயர்த்துவேன் சொல்றாரு. அல்லேலூயா. ஏற்ற காலம் அது சொல்லிவிட்டு சொல்றார், ஏற்ற காலத்தில் இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்ப ஆண்டவர் செய்யணும்னா ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. அந்த காலத்துல நீ பெத்த பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்வாரு? கைவிட மாட்டாரு, உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? நான் சொல்லல, வசனம் சொல்லுறது. சின்னவனை 1000 பெரியவனை பெருச்ச ஜாதியாக மாற்றுவேன். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, ஏற்ற காலம் வரும். ஐயோ நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைங்க கீழ்ப்படியில், என் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைங்க அப்படின்னு கவலைப்படாத. கர்த்தர் ஏற்ற காலத்தில் உன் பிள்ளைகளை தொடுவார், உன் குடும்பத்தை தொடுவார், உன் பெண் பிள்ளையை தொடுவார். கர்த்தரை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. 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 எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, அகஸ்வேரு ராஜா காலத்தில் மொர்தெகாய் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்பொழுதும் அந்த அகஸ்வேரு ராஜாவினுடைய அரண்மனை காவலிலே அவன் அமர்ந்து. அவன் காவலாளி கிடையாது, அவன் வேலைக்காரனும் கிடையாது. ஆனா அந்த இடத்துல அவங்க இந்த ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள் அங்க இருந்தார்கள். அந்த ஜனங்களுக்கு அவள் எல்லாம் அங்க அடிமையா இருந்தார்கள். அந்த இடத்துல என்ன சொன்னா, அந்த ராஜாவினுடைய அரண்மனை வாசல்ல இவன் உட்கார்ந்து கொண்டிருப்பான். அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அகஸ்வேரு ராஜாவை கொல்லும்படியாய் 2 காவலாளிகள், அவனுடைய காவலாளிகள் என்ன செஞ்சாங்க? இவனை கொல்லும்படியாய் பட்டயத்தை உருவினார்கள். அந்த பட்டயத்தை உருவின பொழுது இவன் என்ன செஞ்சான்? அதை தடுத்தான். அதை தடுத்த பொழுது ராஜா காப்பாற்றப்பட்டார். ஒரு நாள் ராஜா என்ன செய்தார்? தூக்கம் வரல. பணம் வந்துட்டா தூக்கம் வராது, பதவி வந்துட்டா தூக்கம் வராது. அல்லேலூயா. பணம் இல்லைன்னா நல்லா குரட்டு விட்டு தூங்குவாங்க. பணம் வந்ததுன்னு வச்சுக்கோ, தூக்கமே வராது. ஐயோ அந்த பக்கம் திருடம் போனா, இந்த பக்கம் திருட வருவானா, ஐயோ 100 சவரங்குது, 50 சவரம். இதனால தான் நம்ம ஒன்றுமே இல்லைன்னா நிம்மதியே இல்லை எங்களை போல. என் வீட்டு கேட்டு, என் ரூமு திறந்தே தான் இருக்கும். என் மகன் வீடு திறந்தே தான் இருக்கும், என் மக வீடு திறந்தே தான் இருக்கும். இப்போவும் போனால் என் பாக்கில் என் பீரோ சாவியும் கிடையாது, வீட்டு சாவியும் கிடையாது. திறந்தே விட்டுட்டு நான் பாட்டுக்கு நான் இங்கே மதுரை வந்திருக்கிறேன். ஏன்? என் வீட்டில் ஒன்றும் இல்லை, என் பீரோவில் ஒன்றும் இல்லை. நான் எங்கே வச்சுருக்கேன் தெரியுமா? இவராண்ட வச்சுருக்கிறேன். நான் எங்கே வச்சுருக்கேன்? இவராண்ட வச்சுருக்கிறேன். அதனால தான் தைரியமாக ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டேன். பணம் இருந்தால் தானே பூட்டிட்டியா? புருஷன் சொல்லுவான், இழுத்து பார்த்தியாடி, இழுத்து பார்த்தியா, நல்லா இழுத்தியா, நல்லா பூட்டியா, திரும்ப போய் பார்த்துருவா. இருங்க பார்த்து வரேன், திரும்ப போவா, பூட்டிட்டா. ஏன்னா பணம் உள்ள இருக்குது. எவனா எத்த மாட்டேன்னா பணம் இருக்குதா பூட்டு இழுத்து பார்க்குற. என்ன போல பூட்டுனால் நோ லாக் போய்க்கினார், எவனும் வரமாட்டான். என் மருமக போனாலாம் பின்னாடி எவனும் வரமாட்டான். ஏன்னா அவள் காது மூக்கில் எதனா இருந்தால் தானே வரதுக்கு. என் பொண்ணு போனாலும் வரமாட்டான். ஏன் வரமாட்டா? நீங்கள் நதியா கம்பலிருந்து, அந்த கம்பலிருந்து இப்போ வேறு சென்னையிலலாம் காதை கொஞ்சம் இன்னும் பெருசாக வைக்காது போட்டார் ஆண்டவர். யானை காது போல் வைக்காது போயிட்டார். அது வச்சிருந்தாருன்னு வச்சுக்கேன், இங்கே ஓட்ட, இங்கே ஓட்ட, இங்கே ஓட்ட, இங்கே ஓட்ட, இங்கே ஓட்ட, மொத்த ஓட்டையும் காது கேட்குது. அதனால தான் சொன்னேன், ஆண்டவர் 2 காதை கொடுத்தார். அப்போ தான் நேற்று கூட யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் நீங்கள் 2 காதை கொடுத்தது தப்பு தான், 2 வாயை கொடுத்துருக்கலாம். ஏன்னு கேட்டேன். ஆண்டவர் நீ காதை கொடுத்தீங்க, அவங்க கம்பில் போட்டு காதில் கேட்காதபடி ஆக்கிடுறாளுங்க, அதனால் காதை கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க பயம். ஆனால் இடத்துல இல்லை, ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் இரவு தூக்கம் வரல. தூக்கத்துக்காக சொல்ல வரேன். அப்போ இப்படி ஒரு போராட்டம் வர, தூக்கம் வராது. அந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு இரவுல தூக்கம் இல்லை. உடனே சொல்கிறான், எனக்கு தூக்கம் வரலை, அந்த புத்தகத்தை கொண்டு வா. அல்லேலூயா. அதே எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பல்ல. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புத்தகத்தை கொண்டு வர சொன்ன. கால வர்த்தமானங்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் தேசத்துல என்னென்ன நடக்குது, நாட்டுல என்ன நடக்குது என்பதை ஒரு புத்தகத்துல எழுதணும்.
லாக் புக், அது பேர் அது லாக் புக்னு சொல்லுவாங்க. அந்த லாக் புக்கில் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு இது நடந்தது, இன்னைக்கு இது நடந்தது, இன்னைக்கு அங்கே கொலை நடந்தது, இன்னைக்கு இங்கே அது நடந்தது, அப்படி எழுதி வைப்பாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறான், அந்த 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 புத்தகத்தில், நடபடி புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, ராஜாவை கொல்லும்படியாய் 2 காவலர்கள் பட்டயத்தை உருவினார்கள். ஆனால் மொர்தெகாய் என்ற ஒரு காவலாளி, அவன் காவலாளி அல்ல, வாசல் இருக்கிறவன், அவன் என்ன செஞ்சான், ராஜாவுக்கு மரணம் வரக்கூடாது என்று அவன் தடுத்தான் என்று அதில் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியான ராஜா கேட்கிறார், அப்படி செய்தவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிமங்கள் 2வது வசனத்தை. அப்பொழுது வாசற் காவலில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேராகும் ராஜாவாகிய அகஸ்வேரின் மேல் கைப்போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, மொர்தெகாய் அதை தடுத்தான், ராஜாவை தப்பிவித்தான் என்று அந்த புத்தக நடபடி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானா இப்போ என்ன ஒருத்தன் காப்பாற்றிட்டான்னா அவனுக்கு நான் வெகுமதி கொடுக்கணும்ல. இன்றைக்கி தான் எதுக்கோ அந்த அந்த என்னது அந்த இதுவெல்லாம் கொடுக்குறாங்களே, அவார்டு கொடுக்குறாங்களே, அது போல் ஒருத்தன் அவார்டு கொடுக்கணும். அப்போ அவார்டு கொடுத்தீங்களா, என்னை காப்பாற்றின அவனுக்கு நன்மை செஞ்சீங்களா, அவனுக்கு என்ன செஞ்சீங்க, உடனே என்ன செஞ்சார், கூப்பிட்டார். எவன்டா அந்த மந்திரி, அவனை வர சொல்கிறா, ஆமான் கள்ள பையன் ஆமான், அவனை கூப்பிட்டாரு. மந்திரி கூப்பிட்றாரு, ராஜா அவங்களே கூப்பிடுகிறார். சொன்ன உடனே அலறி அடிச்சுன்னு கேட்டில் வந்து நிற்கிறான். இப்போ சொல்கிறாங்க, ராஜா ஆமான் வந்து கேட்டில் நிற்கிறார், அவனை உள்ளே வர சொல்லு. அவனை உள்ளே வர சொல்ல, அவனை மகனை பாரு, அவனை என்ன பண்ணுற. இப்போது ஆமான் உள்ளே வந்தான். அப்போ கேட்குறார் ராஜாவுக்கு, வாசிமங்கள் அந்த வசனத்தை. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு தனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அவனை கனம் பண்ணி இருக்கணுமே, அவனை மேன்மை பண்ணி இருக்கணுமே, அவனுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? இப்போ ஆமாம் நினச்சான், நம்மளை தான் அவர் எதையோ செய்ய போகிறாரு, நம்மளை தான் அடுத்த ஸ்தானத்தில் வைக்க போகிறாரு, நம்மளை தான் உயர்த்த போகிறாரு நினச்சிக்கின்னு. சரி, இப்போ கேட்குறான், அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வருஷம் வாசிமக்களை. ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், ஆமான் ஏற்கனவே என்ன பண்ணிட்டான், ராஜாவுக்கு அடுத்து நம்ம தான் வரப்போகிறோம், அந்த இந்த மொர்தெகாய் கேட்குறேன்னு அவன் கேட்டில் உட்காந்துக்கிறான். நான் மந்திரி வந்தாங்களா, இந்த மொர்தெகாய் கேட்குறான் பாரு, அவன் கிடக்கிறான்ட்டு அற்பமாக இருப்பான். இதனால் அந்த ஆமானுக்கு என்னன்னா, இந்த மொர்தெகாயை எப்படியானா கொல்லணும். அதனால் என்ன பண்ணிட்டாரு, தூக்கு மரம் வீட்டில் ரெடியாக செஞ்சு வச்சுட்டு ராஜாவை ஐஸ்கிரீம் வச்சு ஏமாற்றி எப்படியானா அடுத்த ஸ்தானத்தில் வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த இந்த மொர்தெகாயை கொன்னுடலாம் அப்படின்னு செஞ்சு வச்சுட்டு வந்துட்டாரு. இப்போ எங்கே வராரு, ராஜா கூப்பிட்டாரு, ராஜாவுடைய வாசல் வந்து நிற்கிறாரு. இப்போ ராஜா கேட்குறாரு, 5வது வசனம் வாசிமங்கள. ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்த பொழுது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? ஏன்னா அது ராஜாவுக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களை எதனா சொன்னார்னா அதை நீயே வச்சுக்க. அந்த உங்கள் வாய்ங்க இருக்குது, எம்மா 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 யார் என்ன சொல்லலைன்னா அப்படியே தலையே வெடிச்சிடும். அங்கே மொர்தெகாய் ஒன்றுமே தெரியாதபடி அவன் அமைதியாக இருந்தான். அவனுக்கு தெரியாது நான் அடுத்த ஸ்தானத்தில் வரப்போகிறேன்னு. ஆண்டவர் என்ன பண்ணார், ஏற்ற காலம் வந்தது, அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தார், கிரீடத்தை கொடுத்தார். அவனை வரம் வைத்தார். அல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் வலம் வர வைப்பார். பிரியமான தேவச்சனமே, உன் பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் வளங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன் பிள்ளைகளை உயர்த்துவார். அல்லேலூயா. 3வது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வருஷத்தில் சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதானே ஒரு வார்த்தை. நாளை இந்நேரத்தில் பென்யமீன் நாட்டானாகிய மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய்.
அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு இந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, நேரத்தில் ஒரு பெஞ்சமினான் ஒருவன் வருவான், அவனை நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வேண்டும். அவன் இடத்துல வருவான், நீ அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு. இந்த சவுல் இப்போ யாரு? இந்த சவுல் யாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. தான் தகப்பனுடைய கழுதை தொலைஞ்சி போச்சு. தகப்பன் சொல்றாரு, மக்களே நம்ம கழுதையில் 2 எங்கேயோ ஓடி போச்சு மகனே. நம்ம ஒரு 50 கழுதை வச்சுருந்தோமே, அதில் 2 கழுதை ஓடி போச்சு. இவன் சொல்லியிருக்கலாம், சவுல் போயா 2 கழுதைக்காக என்னப்பா சொல்கிற நீ? அதெல்லாம் முடியாது மகனே, நம்ம கழுதை தொலைஞ்சி போச்சு, அதை போய் தேடி கண்டுபிடிச்சி வா. இந்த சவுல் எங்கே வந்தான்? கழுதையை தேடிக்கொண்டு வந்தான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பெஞ்சமின் ஊரான் ஆகிய ஒருவன் உன்னிடத்துல வருவான். யாரு? சாமுவேல் என்று சொல்றாரு. ஆடு மேய்க்கிறவன் ராஜாவாயிட்டான் தாவீது. இப்போ கழுதை தேடி வந்தவன் இப்போ ராஜாவாயிட்டான். அல்லேலூயா. நம்முடைய ராஜாவாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இப்போ வந்துட்டான். இவன் கேட்கல, கழுதை தேடி வந்தான் அவனானு இவனுக்கு தெரியாது. சவுலுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் எதை நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டாரு சாமுவேலை கூப்பிட்டு, சாமுவேலே நாளைக்கு இந்த நேரத்தில் பெஞ்சமின் ஆகிய ஒருவன் வருவான், அவனை நான் அபிஷேகம் பண்ண வேண்டும். எங்கிட்ட வருவானா? அவன் உங்ககிட்ட தான் வருவான். அடுத்த வருஷத்தை வாசி மகளை பார்க்கலாம். 17 வாசி. சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே. பாருங்க, இப்போ சாமுவேலுக்கு சவுலை தெரியாது, சவுலுக்கு சாமுவேலை தெரியாது. ஆனா இப்போ வரான். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அதையும் ஆண்டவரே சொல்றாரு. நான் சொன்னனே பெஞ்சமினான் ஒருத்தன் வருவான்னு சொன்னனே, அது இவன் தான். ஏன்னா இப்போ இவரு சாமுவேலுக்கு தெரியாது. சாமுவேலோட பேசுறாரு, ஒவ்வொன்றும் சொல்றாரு, இந்த நேரத்தில் வருவான், இந்த நேரத்தில் வருவான், இந்த நேரத்தில் வருவான். அங்க அப்படித்தான் சொன்னாரு. இப்போ உன்னை தேடின்னு ஒருத்தன் வருவான், அவன் கண்ணு குருடாக இருக்கிறது, நீ என்ன பண்ண? அவன் கண்ணை திறக்கணும். யார்? இந்த சவுல் கண்ணை திறக்கணும்னாரு. அல்லேலூயா. அதே போல சொல்றாரு, இப்போ இவன் வந்துடுறா, இவன் தான் அவன் அப்படின்னாரு. அடுத்த வருஷம் வாசிக்கும் பொழுது, சவுல் நடுவாசலிலே சாமுவேல் இடத்தில் வந்து, ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். நீங்களாம் யாரு? தீர்க்கதரிசின்றீங்க இல்லையா? இப்போ நீங்க வேற யாரும் இல்லை, ஞான திருஷ்டிக்காரங்க நீங்களாம். அல்லேலூயா. நான் தீர்க்கதரிசி, நான் தீர்க்கதரிசி, நான் தீர்க்கதரிசி. ஒன்றும் பெருசாக பீத்திக்காத. கர்த்தர் வெளிப்படக்கூடிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். அந்த ஞான திருஷ்டிக்காரன் வீடு எது என்று வந்தான். இப்பொழுது அவனை கண்ட இடத்துல சாமுவேல் சொல்றான், இன்னைக்கு போய் என்ன செய்ய? என்னுடைய இதில் தங்கியிரு. அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ மேலே ஏறி வரணும். நீ தரையிலேயே இருந்தேன்னா ஆசீர்வாதம் வராது. நீ என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த படிக்கு நீங்க உயரணும். ஏன்னா பலிப்பீடம் தரையில் இல்லை, பலிப்பீடம் மேலே இருக்குது. அல்லேலூயா. அப்போ சொன்னாரு, நீ என்ன செய்? மேலே ஏறி போ. ஏற்கனவே சவுலுக்கு சொல்லிட்டாரு, சாமுவேலுக்கு சொல்லிட்டாரு, இவன் வருவான். இது கேட்ட மாத்திரத்தில் இவன் என்ன பண்ணான்? அவனுக்குன்னு விசேஷமாக ஆடை வெட்டி நல்லா ஒருத்து, நீங்கள் சொல்கிறீங்க இந்த சிக்கன் 65 இல்லை தொக்கு மட்டன் என்றீங்களே, இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தான்னு நினைக்கிறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், எனக்கு யாரும் தர மாட்டுறாங்களே. அவன் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க? வேலைக்காரனை கூப்பிட்றான். நான் நேற்று சொன்னேனே, ஒரு விருந்தாளி வர போகிறாங்க, அவனுக்கு ஒன்று அதை எடுத்து வைன்னு சொன்னேனே. பாருங்க, ஆண்டவர் இப்படி தான் ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. உனக்கு உண்டான ஆகாரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. ஐயோ நீ பட்டினியா போறியா? உனக்கு விசேஷித்த ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அவன் சொல்றாரு, அவனை கூப்பிட்டு சொல்றாரு, இதோ நீ போய் இன்னைக்கு தங்கி நீ நைட் என் கூட போஜனம் பண்ணு. அவர் என்ன சொல்றார்? விசேஷித்த போஜனத்தை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 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 சாப்பிட்டு முடிச்சாச்சு. நமக்கு ராஜாவை போறேன்னு அவனுக்கு தெரியாது. நமக்கு இவ்வளோ பெரிய விருந்து வைக்க போறாங்கன்னா அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது நீ ராஜாவா மாற போறீங்கன்னு.
ஆண்டவர் உங்களுக்கு விருந்து கொடுக்க போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் கரத்துல அடங்கி இருப்பாயானால் உன்னை ராஜாவாய் மாற்றுவார். உனக்கு விசேஷித்த விருந்தை கர்த்தர். நன்றி நன்றி இயேசு ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா.